ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சைடில் நம்ம ஹீரோயின் ஜியாவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அங்கே கிறிஸ்மஸ்க்காக ஒரு பார்ட்டி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 வீக்கில் கிறிஸ்மஸ் வரப்போகுது அப்படின்னு. நம்ம ஹீரோயின் பார்த்தா பக்கத்தில் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜூ இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. நான் என்ன திரும்ப ரீபவுண்ட் ஆகியிருக்கேனா, இந்த பிளேஸ்க்கு நான் எப்படி வந்தேன், என் லைஃப்பில் இதெல்லாம் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அந்த ஜூவை ரொம்பவே லவ் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி ஒரு பில்லினியரோட பொண்ணு. அவங்க அப்பா உனக்கு பிடிச்ச பர்சனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னனால இவ ஸ்கூல்ல இருந்தே ஜூவை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ அதனால எப்போ போல அவனுக்கு கஷ்டமோ அவனுக்கு இவளோட பணத்தெல்லாம் கொடுத்து அவள் நிறையவே பணங்களை செலவு பண்ணியிருக்கா. ஆனால் எப்போவுமே அந்த ஜூ நம்ம ஹீரோயின் ஒரு மனுஷியா கூட மதிச்சது கிடையாது. நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து பணத்தை மட்டும் வாங்கிப்பான். பட் அவளுக்கு எப்போவுமே அவளுக்கு தேவைப்படுற லவ் திரும்ப கொடுத்ததே கிடையாது. நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் வில்லா வாங்கி தர சொல்றான். நம்ம ஹீரோயினும் வாங்கி கொடுத்துட்டு நான் உனக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிலாம் பேசுறான். அந்த வில்லாவையும் வாங்கிட்டு அவன் நம்ம ஹீரோயினை மோசமாக தான் ட்ரீட் பண்றான். நம்ம ஹீரோயின் ஜூவை விட்டு பிரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக எக்ஸ்பென்சிவான வாட்சஸ் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியே தான் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ லாஸ்ட்ல பார்த்தா அவன் நம்ம ஹீரோயின்கே தெரியாம ரோஸ் அப்படின்னு ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். நம்ம ஹீரோயினை கடைசியில் அவளை மயக்க மருந்து கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அடைச்சி வச்சிருக்கான். பார்த்தா அந்த ரோஸ்க்கு ஐ ஆப்ரேஷன் பண்ணணும், அவளோட பிளைண்ட்னஸ் ஆகிடுச்சு, அவள் ஐயை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயினோட கண்ணை தான் அந்த ரோஸ்க்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட விருப்பமே இல்லாமல் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன் தப்பாக போய் நம்ம ஹீரோயின் இறந்து போயிருக்கா. இப்போ தான் அவள் ரீபான் ஆகியிருக்கா. அவள் லவ் பண்ணிட்டு இருக்க பர்சன் அந்த ஜூ நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு புரியுது. அப்போது நம்ம ஹீரோயின் அவனை தோடுறா. அப்போ அந்த ஜூ தேவையில்லாமல் என்னை டச் பண்ணாத, எனக்கு உன்னை பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்கா அப்படின்னு எல்லாரும் முன்னாடி வச்சு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு ஆமாம் உனக்கு என்னை பார்த்தா இரிட்டேட்டிங்காக தானே இருக்கும், ஏன்னா நான் தானே உன்னை சுற்றி சுற்றி வரேன், நீ எப்போவுமே நான் உன்னை மனுஷியா கூட ட்ரீட் பண்ணது கிடையாதுல்ல அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த ஜூ நீ என்ன பேசிட்டு இருக்க எல்லாருக்கும் முன்னாடியோ, நீ என்ன பேசுன்னு புரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்கே பார்த்தா பெயின் ஒரு பர்சன் இருக்கான். ஆக்சுவலி அவன் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் ஜூவை தான் லவ் பண்ணுறான். அவன் நம்ம ஹீரோயினுக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறான். அவன் சொல்கிறான், ஜூ நீ தான் ஃபர்ஸ்ட் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இன்சல்ட் பண்ண, அவள் உனக்காக என்னென்ன பண்ணியிருக்கா, பட் நீ அதெல்லாம் கூட யோசிக்காம இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜூ சொல்கிறான், அவள் எனக்காக என்ன பண்ணா, நான் அவகிட்ட கெஞ்சினேனா, அவளாக வாலண்டியராக இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உனக்காக அது பண்ணேன் இது பண்ணேன்னு சொன்னால் என்னாலாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அங்கே பார்த்தா பக்கத்துலேயே ஒருத்தி இருக்கா, அவன் அந்த ஜூவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவள் சொல்கிறா, நீ ஏன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, ஜூ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அவனை எப்போவுமே விட்டது கிடையாது, அவன் உன்னை தானே லவ் பண்ணுறான் அப்படின்னு பேசுகிறா. அப்போ நம்ம ஹீரோயின் எனக்கு நல்லாவே தெரியும் அவன் என்னை லவ் பண்ணவே கிடையாது, அவன் மனசில் வேறு யாரோ இருக்காங்க, அவங்க நேமை நான் மென்ஷன் பண்ணால் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அது ரோஸ் தானே அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜூ நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி அவனுக்கு பயமாக இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறா. அப்போது பக்கத்தில் பெய் இருக்கான்ல, அவன் சொல்கிறான், உன்னோட அப்பா எவ்வளோ கடன் வச்சுருந்தாரு, அது எல்லாமே இப்போது சியா தான் எல்லாமே அடைச்சிருக்கா, ஆனால் நீ நன்றியே இல்லாமல் பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு ஜூ கிட்ட சொல்லும்போது அவன் நானாக ஒன்றும் கெஞ்சலி அவகிட்ட அப்படின்ற மாதிரி பேசிட்டு இதுக்கப்புறம் இவன் மூஞ்சிலே நான் முழிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக இந்த லைஃப்பை நம்ம கரெக்டாக லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போது பெய் நீ ரொம்ப சோகமாலாம் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கேர் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அதிலே புரியுது ஒருவேளை இவனுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா நம்ம ஹீரோயின் நான் ட்ரிங்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குடிக்கிறா. பார்த்தா அவள் ஓவராக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அங்கே பெய் சொல்கிறா நீ இவ்வளோ குடிக்காத அப்படின்னு. பட் கேட்காம அவள் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிடுறா. அப்புறம் பார்த்தா அவன் அங்கவே மட்டை ஆகிடுறா. நம்ம பெய் தான் நம்ம ஹீரோயினை அவனோட முதுகில் தூக்கி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ வெளியில் பார்த்தா அந்த ஹோட்டல்லையே அந்த ஜூக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும் ரோஸ் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவள் பார்த்தா வேற ஒரு பர்சன் கூட சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. அதை பார்த்து பெய்க்கே ஷாக் ஆகிட்டு இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த ரோஸை அந்த ஜூ லவ் பண்ணிட்டு இருக்கான், பட் இவன் அவனை சீட் பண்ணுறாளா, அவனுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். இந்த பக்கம் காட்டுறாங்க அந்த ரோஸ் கிட்ட அந்த பர்சன் சொல்கிறான், இப்போ என்ன நீ என் கூட இருக்க, இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் உன்னை திட்ட மாட்டானா அப்படின்னும் போது அவனெல்லாம் லவ் பண்ணுவாங்களா, அவன் ஒரு லூசர், அவன் எல்லாமே அந்த
ஜியா கிட்ட இருந்து தான் பணத்தை வாங்கி செலவு பண்ணுறான், அவங்ககிட்ட இருந்து பணத்தை கரைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை, எனக்கு அவனை மேரேஜ் பண்ணலாம் இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க எல்லாருமே இப்போது டிகிரி தான் படிச்சுட்டு இருக்காங்க, மேபி லாஸ்ட் இயராக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தா மார்னிங் ரெஸ்ட் ரூமில் காட்டுறாங்க. இந்த ரோஸ் வந்துட்டு அவளோட எக்ஸ்பென்சிவான பேக்கோட வந்திருக்கா. அவள் அங்கே இருக்கும்போது அவளோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நீ கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஜூவை மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னும் போது அவள் சொல்கிறா நான் போய் அவனை மேரேஜ் பண்ணுவேனா அப்படின்னு. வெளியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கா. அப்போது அந்த ரோஸ் சொல்கிறேன் நான் இப்போ அவனை மேரேஜ்லாம் பண்ண போகிறதே கிடையாது, அவன் அந்த ஜியா கிட்டேருந்து பணத்தை வாங்குவான், அந்த பணத்தை நான் வாங்குவேன். இந்த எக்ஸ்பென்சிவான பேக்கே 2 மில்லியன், இதுவே அவன் எனக்கு கிஃப்ட் பண்ணான்னு தெரியுமா, அது எல்லாமே அந்த ஜியாவோட பணம் தான். இப்போது நான் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கனால அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. கண்டிப்பாக அந்த ஜியா வந்துட்டு ஜூவை விட்டுட்டு போயிடுவா, அதுக்குள்ளே நான் எல்லா பணத்தையுமே என் பக்கம் கொண்டு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறா. நம்ம ஹீரோயினுக்கு இவனுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்புறம் பார்த்தா அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்போது நீங்கள் இருந்தால் அவன் உன்னை சந்தேகப்பட மாட்டானா அப்படின்னும் போது அவள் சொல்கிறான் நான் தான் வந்து இப்போது பாரிஸ்க்கு போகிறேன்ல, இப்போது நம்ம காலேஜ்லேயே எக்ஸ்டென்ட் ஸ்டூடெண்ட்டாக யார் வந்து பாரிஸ்க்கு போகிறான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆஃபர் ஃபஸ்ட்டு அந்த ஜியாக்கு தான் போச்சு, அவள் தான் ஜூவை பிளைண்டாக நம்பி லவ் பண்ணிட்டு இருக்காளே, அவள் கண்டிப்பாக போக மாட்டேன்னு சொல்லிட்டா. ஸோ அதை நான் யூட்டிலைஸ் பண்ணி நான் போக போகிறேன், அதுக்கான பணத்தையுமே நான் வந்து ஜூ கிட்ட சொல்லி அந்த ஜியா கிட்ட இருந்து தான் வாங்கி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறா. நம்ம ஹீரோயின் வந்து ஓ இதெல்லாம் உன் ஐடியாவா அப்படின்னு சொல்லி வெளியில் பார்க்குறா. அப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அப்படியே சேர்த்து எங்களையும் கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உள்ளே போகிறா. அவங்களுக்குலாம் பயமாக இருக்கா, ஐயோ நம்ம பேச எல்லாத்தையும் கேட்டுட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நான் தான் உங்களுக்குள்ள சண்டையை க்ரியேட் பண்ணிட்டேனா, என்னை மன்னிச்சிடு, நான் வந்து இப்போ பாரிஸ்க்கு போக போகிறேன், நீ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, நான் உன்னோட வாழ்க்கையை விட்டே போயிடுவேன், நீ எனக்கு வந்துட்டு 2 மில்லியன் மட்டும் கொடு, நான் பாரிஸ்க்கு போய் என் லைஃப்பை லீட் பண்ணிக்கிறேன், நான் இருக்கனால தான் உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசுகிறா. நம்ம ஹீரோயின் கண்டுக்காத மாதிரி இருக்கும்போது அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கும் ஒரு 50,000 கொடுத்தா நல்லாயிருக்கும், நாங்களுமே எங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவோம், உனக்கு இனிமேல் தொல்லையே தரமாட்டோம் அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள என்னை பார்த்தா அவ்வளோ முட்டாள் மாதிரி உங்களுக்கு தெரியுது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போக ட்ரை பண்ணும்போது அந்த ரோஸ் வந்துட்டு நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா எதுவுமே கேட்காத மாதிரி போக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து அவன் முன்னாடியே ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக நான் பாரிஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஸ் கிட்ட நான் போலன்னு தான் அந்த ஆஃபர் உனக்கு வர மாதிரி இருந்துச்சு, நீலாம் அவ்வளோ ஒர்த்தே கிடையாது, நான் தான் பாரிஸ்க்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அங்கே கிளாஸ் ரூமுக்கு போகும்போது அங்கே பெய் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் வந்து உட்கார சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து அவனை பார்த்து சிரிச்சுட்டு இங்கே திரும்பவுமே அந்த ஜூ பக்கத்தில் தான் வந்து அவள் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. நம்ம பெய்க்கு என்னாச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இந்த ஜூ அவர் ஃப்ரெண்டு கிட்ட பாத்தியா இவ வந்துட்டு என் பக்கத்தில் திரும்ப வந்து உட்காடுறா, இவன் என்னை விட்டுலாம் போக மாட்டா அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் பேக் எடுத்துகிட்டு பின்னாடி பெய் கிட்ட போய் நான் ஷாப்பிங் போகிறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த பெய்யை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. இவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்து கிறிஸ்மஸ் வருதுல்ல, ஸோ உனக்காக தான் ப்ரெசென்ட் வாங்குறதுக்கு அவனை கூட்டிகிட்டு போவா, அவளை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னும் போது அவனுமே ஒருவேளை அப்படியே தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு இன்னொருத்தவன் வந்து அவங்க வில்லான்னு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவள் உனக்கு வில்லா வாங்கி ப்ரெசென்ட் கொடுக்க போகிறாளோ, உன்னை மயக்க நினைக்கிறாளோ அப்படின்னு பேசிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுமே பின்னாடியே தான் போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அங்கே எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி தான், பட் நம்ம ஹீரோயின் தான் ஒரு பில்லினியரோட பொண்ணு, அவளுக்கு என்ன பண கஷ்டம் இருக்க போது, அவளுமே அந்த வில்லாஸ்லாம் பார்த்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. அவள் ஹைஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இந்த ஜூவை லவ் பண்ணிட்டு இருக்காள். அப்போவே அவங்க அப்பா குடிச்சிடுறது, கேம்பிளிங் பண்ணுறது, இந்த மாதிரி பணத்தெல்லாம் நிறைய டெப்ட் வச்சுட்டு இருந்திருக்காரு, அவங்க அம்மாவும் கிடையாது. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட கார்டு கொடுத்து இந்த பணத்தை வச்சு உங்கள் அப்பாவோட கடனெல்லாம் அடைச்சிரு, இல்லைனா உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த ஜூ வந்துட்டு என்னை பார்த்தா உனக்கு பரிதாபமாக இருக்கும், அதனால தான் இந்த பணத்தை கொடுத்து என்னை கரெக்ட் பண்ண பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ ஹீரோயின் வந்து நான் உன்னை இலக்காரமெல்லாம் பார்க்கவே கிடையாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினோட கார்டையும் வாங்கிட்டு நான் வந்து உன்னை லவ் பண்ணுவேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். நம்ம ஹீரோயின் எப்போ அதெல்லாம் யோசிச்சுட்டு நான் எவ்வளோ பெரிய மக்கா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஸோ பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு வில்லாவை வாங்கிட்டு அதை பேக்கிட்ட கூப்பிட்டு இது உனக்காக தான் நான் பர்ச்சேஸ்
பண்ண அப்படின்னு சொல்கிறா. பெய் ஷாக் ஆகிட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்க, இது எனக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணன்னு வாயேன், சும்மாவே நான் உன்னை லைக் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் நீ பண்ணனா நான் உன்னை ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. பார்த்தா வெளியில் நின்று இந்த 3 பேரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவன் வந்துட்டு உனக்காக தான் அவன் வந்து வில்லெல்லாம் வாங்கிட்டு இருக்கா போல, கண்டிப்பாக அது உனக்கு தான் இருக்கும் அப்படின்னு அந்த ஜூவை வேற ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் பெய் வெளியில் வந்த உடனே அவன் கையில் இருக்க வாங்கி பார்த்தா அதில் வந்து அந்த பெய்யோட பேர் இருக்கு. அவன் ஷாக் ஆகிட்டு இந்த வில்லன் எனக்காக வாங்கலையா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின் வந்து உனக்கு அசிங்கமா இல்லையா, எப்படி உன்னால் இப்படி யோசிக்க முடியுது, நம்ம தான் பிரேக்கப் பண்ணிட்டோம்ல, ஸோ கண்டிப்பாக நம்ம வந்துட்டு சேர்ந்துருக்க போகிறது கிடையாது, நான் ஏன் உனக்கு வில்லா வாங்கி கொடுக்க போகிறேன், இது வரைக்கும் நான் உனக்கு செலவு பண்ணதெல்லாம் உனக்கு பத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவன் என்ன பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் நீ என்ன பண்ணால் நான் வந்து உன்னை ஏற்றுப்பேன்னு நினைக்கிறியா, நான் கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டேன், இப்போவே என் முன்னாடி நீல் டவுன் வேணா பண்ணேன், நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அப்போ பார்த்தா அங்கே அவனோட அப்பா வந்துடுறாரு. அவங்க அப்பா சொல்கிறாரு எனக்கு இப்போவே 3 மில்லியன் வேணும், இல்லைன்னா அந்த கிரெடிட்டர்ஸ் வந்து என்னோட கையை வெட்டிடுவேன்னு சொல்கிறாங்கப்பா, இப்போவே நீ வந்துட்டு எப்படியாச்சும் ஜியா கிட்ட பணத்தை கேளு, ஜியா நீ தான் வந்து அவனுக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து அங்கிள் உங்களுக்கு விஷயம் தெரியாதா, நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் எந்த ஒரு பணமும் நான் செலவு பண்ண போகிறது கிடையாது உங்களுக்காக அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லிட்டு இருக்கா, இந்த பிரேக்கப்புக்கு நான்லாம் ஒத்துக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பெய் வந்துட்டு இதை விருப்பம் கிடையாது, அதனால தான் இந்த பிரேக்கப்பாக வந்து சொல்கிற அப்படின்னும் போது அந்த ஜூ வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு நீ ஊடையில் பேசாத, நீ ஒன்றும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து யார் சொன்னா, நான் வந்து பெய்யை லவ் பண்ணுறேன், நாங்கள் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னும் போது பெய்க்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் ஆகுது. ஸோ அங்கே பார்த்தா அந்த ரோஸ் வந்துடுறா. அவள் நம்ம ஹீரோயின் கிட்டே வந்த உடனே பார்த்தியா இப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்துட்டா, ஸோ கண்டிப்பாக அவள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது ஜூ கிட்ட வந்து அந்த ரோஸ் சொல்கிறா, உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னால் தானே வந்துச்சு, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இடையில வர மாட்டேன், நான் என்னோடய லைஃப்பை பார்த்துட்டு போகிறேன், நான் வந்து அப்ராட்க்கு போகணுன்னு நினைக்கிறேன், பட் அதுக்கான பணம் எனக்கு நீ தான் தரணும், நான் உங்கள் லைஃப்பில் திரும்ப வர மாட்டேன் அப்படின்னு நம்ம ஜூ கிட்ட சொல்கிறா. இப்போ அவன்கிட்டே சுத்தமாக பணம் இல்லை, இவ வேற வந்து பணம் கேட்டுட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நிறைய பணம் இருக்குல்ல, நீ கேட்க வேண்டியதானே, இந்த பேக்கை 2 மில்லியன் போட்டு நீ தானே வாங்கி தந்த என்னோட பணத்தை வச்சு அப்படின்னு உடனே அவங்க அப்பா டென்ஷன் ஆகிட்டு நான் இந்த மாதிரி கடனில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும், பட் நீ இவளுக்கு வந்து தேவையே இல்லாமல் இவ்வளோ பணம் கொடுத்து இதை வாங்கி தந்திருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே பார்த்தா அந்த ஜூ சொல்கிறான், எனக்கு பிடிச்சிச்சுப்பா நான் வாங்கி தந்தேன், இப்போ நான் என்ன பண்ண முடியும், நான் அவளுக்கு வாங்கி தந்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து உங்கள் பையன் இது மட்டும் தான் வாங்கி தந்தான்னு உங்களுக்கு தெரியும், அவன் ஏகப்பட்டதை வாங்கி தந்திருக்கான் தெரியுமா அப்படின்னும் போது அவளுமே எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இவகிட்ட இருந்து இந்த பேகை வாங்கி விற்றிங்கனாலே உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், உங்கள் கடனெல்லாம் அடைச்சிடலாம் அப்படின்ன உடனே அந்த பேகை வந்து ஜூ வாங்க வரான். அப்போ நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்ட உடனே இந்த பேகை நீ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வாங்கி கொடுத்த, நான் என்ன தான் எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு ஒன்று பிடிக்கும், ஸோ ஞாபகமாக நான் இதை தானே வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவனை ஏமாத்திட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்து அவளை போட்டு பயங்கரமாக திட்டுறாரு, ஒன்னால தான் இப்போது ஜியாவுமே இவனை பிரேக்கப் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவள் உடனே இவளுக்கு ஆஸ்துமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அவளுக்கு வந்துட்டு மூச்சு விட முடியாதமா நடிக்கிறா. உடனே அந்த ஜூ வந்துட்டு அப்பா நீங்கள் தேவையில்லாமல் இவளை ப்ரெஷர் பண்ணாதீங்க, சும்மாவே இவளுக்கு ஆஸ்துமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. நான் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க இந்த ஜூ வந்துட்டு நல்ல படித்த பையன், இப்போ ஆனால் அவன்கிட்ட வேலை இல்லை, பணம் இல்லாதனால, அதுவும் முக்கியமாக ஜியா இல்லாதனால அவன் ஒரு பாரில் தான் வந்து வெயிட்டர் மாதிரி வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ அங்கே பார்த்தா ஒரு ரிச்சான லேடி வந்துருக்காங்க. அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு ட்ரிங்க் சர்வ் பண்ண அப்படின்னும் போது அவனும் சர்வ் பண்ணுறான். அப்போ அவன்கிட்ட பணம் கொடுத்துட்டு என்னை வந்து என்டர்டைன் பண்ண அப்படின்னு வேறு மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ அப்போ அவன் சொல்கிறான், நான் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பையன் கிடையாது, தேவையில்லாமல் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்னும் போது அவங்க உனக்கு பணம் பத்தலையா, உனக்கு இன்னும் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்னும் கொஞ்சம் பணம் எடுத்து வைக்கிறா. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன உடனே அவள் கண்ணத்தில் அரைஞ்சிட்டு நான் எவ்வளோ பெரிய ரிச் தெரியுமா, என்கிட்டவே நீ இப்படி பிஹேவ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கா. அப்போ அவங்க மேனேஜர் வந்துட்டு ஐயோ மேடம் என்னாச்சு, ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உடனே அவன் வந்துட்டு இவனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, இவங்க நம்மளோட விஐபி, ஸோ நீ வந்து அவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுமோ பிஹேவ் பண்ணு, உனக்கு தான் பணம் தராங்கல்ல, அப்புறம் என்ன
அப்படின்ற மாதிரி பேசுகிறான். இப்போ ஜூ வந்துட்டு நான் ஒன்றும் உங்களை மாதிரி பொழைக்கிறதுக்காக வரல, இங்கே நான் வேலை செஞ்சு சம்பளம் வாங்க வந்தேன், அவ்வளோதான், நீங்கள் கொடுக்குற சேலரி மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டு நீ என்னவே எதிர்த்து பேசுறியா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. அவள் வந்து உடனே மிஸ் ஜியா நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னு சொன்ன உடனே அங்கே அந்த லேடி வந்துட்டு யார் இவளுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து இவனை இப்போ அடிக்காமல் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனுமே எந்திரிச்சிடுறான். பட் இவ வந்து காப்பாத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகவும் இருக்கு. அப்போ பார்த்தா அந்த லேடி கிட்ட உனக்கு என்ன பணம் வேணுமா, உன்னை விட பணம் என்கிட்ட அதிகமாக இருக்கு, தேவையில்லாமல் இவனை இங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அவ என்னை விடவா உனக்கு பணம் நிறையா இருக்கு அப்படின்னு கேட்குறா. அப்போ அந்த மேனேஜர் வந்து அந்த குண்டா இருக்கவங்க கிட்ட இவங்க யார் தெரியுமா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மில்லினியரோட பொண்ணு, இவங்க கிட்ட நீங்கள் வம்பு வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அவ அந்த பொண்ணு மேலே பணத்தை தூக்கி போட்டுட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குண்டா இருக்க பொண்ணுமே நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து நீ வந்து எப்படி இருந்த, பட் இப்போது நீ எந்த நிலமையில வந்து நிற்கிறேன்னு பார்த்தல அப்படின்னும் போது அந்த ஜூ சொல்கிறான் நான் ஒன்றும் வந்து என் மேலே இறக்கப்படுன்னு நான் உனக்கு கூப்பிடவே கிடையாது, நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எல்லாத்தையுமே நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக பெய் வந்துடுறேன். அங்கே ஜூ இருக்கிறத பார்த்துட்டு எங்கே போனாலும் நான் இவனை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் நீ வேணும்னே தான் இப்போ பெய் கூட பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு கப்பிள் மாதிரி, நீ நான் வந்து உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு தானே அந்த மாதிரி பண்ணுறேன், என்கிட்ட முட்டி போட்டு நீ சொல்லு நான் மன்னிக்கிறேன், இல்லைனால நான் கண்டிப்பாக உனக்கு திரும்ப ஒரு சான்ஸே கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நம்ம ஹீரோயின் வந்து ஓ உனக்கு இப்படி வர நினைப்பு இருக்கா, இதை கீழே கிடக்கல பணம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அவன் எனக்கெல்லாம் தேவையே கிடையாது அப்படின்னு பேசுகிறான். சுற்றி இருக்க எல்லாருமே இந்த பையன் ரொம்ப ரோஷக்காரனாக தான் இருக்கான், இந்த பணத்தெல்லாம் எடுக்க மாட்டான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஜூக்கு அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. இன்றைக்கி தான்ப்பா லாஸ்ட் டேட், இன்றைக்கி வந்துட்டு பணத்தை கட்டலைன்னா அவ்வளோதான் எனக்கு கொன்றுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு இப்போ வேற வழி தெரியல. அவன் யோசிக்கிறான் இப்போ என்னோட டிக்னிட்டிலாம் என்ன ஆகுறது அப்படின்னு. பட் இருந்தாலும் அவனுக்கு தேவை இருக்கனால அந்த பணத்தை தான் எடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்மே அங்கே இருந்து பெய்ய கூப்பிட்டுட்டு போயிடுறா. ஸோ இவன் எவ்வளோ என்னை அசிங்கப்படுத்திட்டா, திரும்ப இவன் என் லைஃப்பில் வந்தாலும் இவளுக்கு நான் சான்ஸே கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த ரோஸ் வந்துட்டு உனக்கு கால் பண்ணி வேமா ஹாஸ்பிட்டலுக்கு வரியா, எனக்கு ஆஸ்துமா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவனுமே வேமா பணத்தை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான். அங்கே போன உடனே டாக்டரும் அந்த ரோஸும் சேர்ந்து வழியில் வராங்க. அப்போது டாக்டர் சொல்கிறாங்க இந்த பொண்ணு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிச்சு, பட் இருந்தாலும் இப்போ சொல்லியே ஆகணும், இவளுக்கு வந்து ரொம்ப மோசமான டிசீஸ் வந்துருக்கு, ஆஸ்துமா இன்க்ரீஸ் ஆனனால இவளோட ஐயெல்லாம் பவர் இழந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் இவள் பிளைண்ட் ஆகிடுவா, ஸோ இப்போவே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா கொஞ்ச நாள் தான் இவங்களோட பார்வை போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜியா வந்துட்டு எனக்காக எதுவுமே நீ பண்ண வேண்டாம், நான் இது சொல்ல வேண்டாம்னு தான் நினச்சேன், பட் இருந்தாலும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் பிளைண்ட் ஆனாலும் அது என்னோட பாவம் தான், இப்போ செலவு பண்ண கூட என்கிட்ட பணம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஜூக்கு எப்படி பொறுக்க முடியும், அவன் தான் இவள் லவ் பண்ணிட்டு இருக்கானே, ஸோ அவன் வந்துட்டு என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட்டை பாரு, மித்ததெல்லாம் நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த பணம் எல்லாத்தையுமே இவகிட்ட கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் நீ ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணு, இப்போ நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். பார்த்தா இந்த ரோஸ் வந்துட்டு எல்லாத்தையும் போய் தான் சொல்லியிருக்கா. சரி நம்ம ஹீரோயினுமே ஃபாலோ பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. ஸோ அந்த ஜூ போனக்கப்புறம் அந்த டாக்டர் சொல்கிறாரு பரவாயில்லையே உன் ஆக்ஷன் பயங்கரமாக தான் இருக்குது, நானும் டாக்டர் மாதிரி நல்லா நடிச்சேனா அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே ஃபேக்கான பீப்புள்ஸ் தான், அந்த டாக்டர் மாதிரியும் இவ தான் தெரிஞ்ச யாரையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கா. அப்போது அந்த டாக்டர் சொல்கிறாரு இருக்கிற பணத்தில் கொஞ்சம் எனக்கு கூட சம்பளமா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் வந்து இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு இதெல்லாம் தேவை தான், ஒரு பக்கம் என்னதான் அவன் தப்பு பண்ணாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே காட்டுறாங்க வீட்டுக்கு போட்டோடனே அவங்க அப்பா வந்துட்டு பணத்தெல்லாம் நீ எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு என்கிட்ட பணம் இல்லைப்பா, நான் வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து சொல்கிறாரு என்ன சொல்லிட்டு இருக்க, உன்னோட அப்பா உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, ஃபஸ்ட்டு போய் ஜியா கிட்டே சாரி கேளு, அவகிட்டேருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு வா, அந்த கிரெடிட்டர்ஸ்லாம் வந்துட்டா யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவன் சொல்கிறான் அப்பா அவன் என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா, இப்போ நான் திரும்ப வந்துட்டு அவள் லைஃப்பில் எப்படி போவேன்னு நினைக்கிறீங்க, எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல அப்படின்னும் போது அவங்க அப்பா சொல்கிறாரு அவள் வந்துட்டு உனக்கு கோவப்படுத்தணும், திரும்ப நீ அவள் லைஃப்பில் வரணும் தான் அந்த மாதிரி பண்ணுறா, எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, நீ தான் அவளை உன் வலையில் விழ வைக்கணும், இப்போவே உனக்கு அடிப்பட்ட மாதிரி அனுப்பு, அவள்
பதறி போய் இங்கே ஓடி வருவா பாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அவன் உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கிளாஸை கீழே போட்டு உடச்சி அது அவனோட கையில் குத்தி பிளட்டாக வந்துட்டுருக்கு. அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பி விடுறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து பேய் கூட சேர்ந்து மூவிக்கு தான் வந்திருக்கா. ஸோ வெளியில் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அவளுக்கு புரியுது, நான் பழைய ஜியா கிடையாது, இதை நம்பிட்டு நான் அவனை போய் பார்க்குறதுக்கு நான் இப்போ அவனை பார்க்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஜூ வந்துட்டு ஏகப்பட்ட மெசேஜஸாக நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பி விட்டுட்ருக்கான். அங்கே பார்த்தா பை வந்துட்டு டிக்கெட் வாங்கிடுறான். அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பார்க்குறான் யார் ஜூவா மெசேஜ் பண்ணுறது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுமே ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவன் சொல்கிறான், இதை இக்னோர் பண்ணு, நீ அவன் என்ன பேசினாலும் கண்டுக்காத, உனக்காக நான் ஒரு கிஃப்ட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச டாய் வித்துட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி அந்த மூவியில் வர பொம்மை தான். நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் கொடுத்த உடனே அவன் ஹாப்பி ஆகிட்டு இதை தான் நான் வாங்கணும்னு நினச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கே மூவி பார்க்குறதுக்காக போயிடுறாங்க. பார்த்தா 1 hour ஆகிடுது. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணவே கிடையாது. அவங்க அப்பா என்ன ஆச்சு, அவள் இன்னும் ரிப்ளையே பண்ணல, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னும் போது அவனுமே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். பட் அட்டனே பண்ண மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் அவங்க வந்து மூவி பார்த்துட்டு அவங்க 2 பேரும் க்ளோஸாக தான் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா யாரோ வந்து டோர் நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. உடனே அவன் நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டா அப்படின்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணால் அந்த கடன்காரங்க தான் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஜூவோட அப்பாவை பிடிச்சிட்டு இன்னைக்கு ஒன்று சும்மா விட போகிறது கிடையாது, நாங்கள் வந்து எவ்வளவோ உனக்கு டைம் கொடுத்துட்டோம், ஆனால் நீ பணத்தை பேயே பண்ணல, 3 million எப்போ நீ கொடுப்ப அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஜூ சொல்கிறான் 2 million தானே சொன்னீங்க, இப்போ என்ன 3 million அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க இது எப்போவோ இருக்க 2 million, இன்ட்ரெஸ்ட்லாம் போட மாட்டோமா, இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு தான் 3 million, பே பண்ணலன்னா என்ன பண்ணுவோன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. அவன் வந்துட்டு ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை போட பார்க்குறான். பட் அவங்க அவனை அடிச்சுட்டு அங்கேருந்து அவரை இழுத்துட்டு போக தான் ட்ரை பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா கரெக்டாக போலீஸ் வந்துடுறாரு. போலீஸ் வந்த உடனே இந்த கிரெடிட்டார்ஸ்லாம் பயந்து ஓடி போயிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் மக்களை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூல் இருக்குது. ஸோ அங்கே போலீஸ்லாம் வர்றதுங்க கூடவே சேர்ந்து அந்த ரோஸ்மே வரா. உடனே இவன் ரோஸ் தான் போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டா போல அப்படின்னு அவகிட்ட நீ தான் போலீஸை வர சொன்னியா, ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னும் போது அவள் நினைக்கிறா நம்ம யாரை வர சொன்னோம், சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. ஆமாம் நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயினும் பெய்யும் சேர்ந்து நம்ம ஜூவை பார்க்குறதுக்காக வந்துடுறாங்க. ஸோ அங்கே பார்த்தா அந்த போலீஸ் வந்துட்டு நம்ம ஜியா கிட்ட தான் சைன் வாங்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் தான் வரவே சொல்லியிருந்திருக்கா. ஸோ அப்போ பார்த்தா அவன் சொல்கிறான் நீ எதுக்கு சைன் பண்ணுற, நீயா போலீஸை வர சொன்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஆமாம் நான் தான் வர சொன்னேன், பட் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ரோஸ் என்ன சொல்லியிருப்பா, அவள் தான் நான் வர சொன்னேன்னு சொன்னான், அவள் சொல்கிறதெல்லாம் போய் தான், அதெல்லாம் நீ மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னும் போது நம்ம ரோஸ் வந்துட்டு நான் உன்கிட்ட நான் வர சொன்னேன்னு சொல்லவே இல்லை, நீயா தான் கேட்டா, நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு புரியல, அதனால தான் நான் ஆமான்னு சொல்லிட்டேன், நான் உன்னை ஏமாத்தணுன்ற எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த ஜூ வந்துட்டு ஆமாம் அவள் எதுக்கு என்ன ஏமாற்ற போகிறா, அவள் ஒன்றும் ஒன்று மாதிரி கிடையாது சரியா, சும்மா வேற ஒரு பர்சன்கிட்ட க்ளோஸ் ஆகிற மாதிரி நீ நடிச்சா நான் வந்து கண்டிப்பாக திரும்ப வழியில் வந்துடுவே நினைக்கிறியா, கண்டிப்பாக நான் வர போகிறதே கிடையாது, நான் அந்த மாதிரி பண்ண போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து யார் சொன்னால் நான் நடிக்கிறேன்னு அப்படின்னும் போது பெய் சொல்கிறேன் நானும் ஜியாவும் இப்போ சீரியஸாக லவ் பண்ணிகிட்ருக்கோம், நான் வந்து அவளை ஒன்றை மாதிரி எப்போவுமே ட்ரீட் பண்ண மாட்டேன், அவள் எவ்வளோ வேல்யூபிள்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் அவளை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாமல் இருக்கிறது உனக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து இந்த ரோஸை நீ ரொம்ப நல்லவன் நினைக்கிற, உனக்காக ஸ்பெஷலாக ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் எடுத்தால அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கை போட்டு காமிச்சிடுறா. அதை கேட்ட உடனே அந்த ஜூக்கே ஷாக்கிங் ஆகிட்டு இருக்கு. அவன் வந்து அவளை பார்க்கும்போது அந்த ரோஸ் வந்துட்டு இவ என்னை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறா, இதெல்லாம் நான் பேசவே கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போ ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ரெக்கார்டிங்கெல்லாம் எப்படி ஃப்ரேம் பண்ண முடியும், அவள் உன்னை ஸ்டார்டிங்லேருந்து ஏமாத்திட்டு தான் இருக்கா, என்கிட்ட இருக்க பணத்தை நீ வாங்குவா, அந்த பணத்தை அவள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறா, அவள் இப்போ வரைக்கும் உன்னை லவ்வே பண்ணது கிடையாது அப்படின்னும் போது அந்த ஜூவுமே அவள் சொல்கிறதுலாம் உண்மையா, நீ என்னை யூஸ் தான் பண்ணியான்னு சொன்ன உடனே அந்த ரோஸ்க்கு புரிஞ்சு போச்சு இவன் ஒரு லூசர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா உன்ன மாதிரி லூசர் போய் நான் லவ் பண்ணுவேனா, உன்கிட்ட பணம் கிடையாது, வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது, வீடுமே இந்த ஜியா வாங்கி தாண்டா, அதையும் உங்கள் அப்பா வித்துட்டாரு, இப்போ உன்கிட்ட எதுவுமே இல்லை, நான் எப்படி உன்னை லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உனக்கு தோணுது, நான் சும்மா உன்னை யூஸ் மட்டும்தான் பண்ணேன், எப்போ உன்னை லவ் பண்ண போகிறதே கிடையாது, நீ ஒரு லூசர் தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜூ டென்ஷன் ஆகிட்டு அந்த ரோஸை அடிக்கிறான். அப்போ அந்த ரோஸ் வந்துட்டு என்னவே அடிக்கிறியா, இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் எந்த பொண்ணு வரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு பக்கம் இவன் இப்படி
ஏமாந்துட்டானேன்னு இருக்குது, இன்னொரு பக்கம் இவனுக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ ஜூ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நான் எல்லாமே ஒரு அறியாதத்தனமாக பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, நான் வந்து திரும்ப இந்த மாதிரி பண்ண மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கூட அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஒன்று நான் சுற்றி சுற்றி வரும்போது யாருமே உனக்கு புரியல, பட் யாருமே உனக்கு ஸ்டாண்ட் எடுக்கலை அப்படின்னும் போது என்னோட அருமை புரியுதா, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நான் வரப்போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து பை கூட சேர்ந்து போயிடுறா. அப்புறம் 1 இயர் லேட்டர் காட்டுறாங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறமே நம்ம ஹீரோயினும் சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து 8 மந்த் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கா. ஸோ அவங்க பேபிக்காக ஷாப்பிங்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஹாப்பியான மேரிட் கப்புள்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் வெளியில் வரும்போது பார்த்தா வெளியில் இந்த ஜூ வந்து ஃபஸ்ட் டைம் அந்த பாரில் ஒரு இருந்தால அவள் வந்து ஒரு மாதிரி தப்பான வேலைக்கு தானே கூப்பிட்டா, அதுக்கு போக மாட்டேன்னு சொன்னால் இப்போ வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணு கூட தான் அவன் போயிருந்திருக்கான். அவள் பணத்தை தூக்கி போடுறா. அவன் எக்ஸ்ட்ரா பணம் கேட்கும்போது உனக்கெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு அவள் அங்கேருந்து போகிறா. இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் பெயும் நின்று பார்க்குறாங்க. அந்த ஜூக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இவங்க முன்னாடி நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு. பட் இருந்தாலும் அவன் செஞ்ச தப்புக்கு தான் அவனுக்கு பலன் கிடச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் பெயும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இப்படியே இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.